தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா. என்ன ஒரு நிமிஷம். குழந்தை மயக்க போட்டு விழுந்துட்டாப்ல. அண்ணா அன்னைக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது அவங்க செக்யூரிட்டி எதுவும் எங்கே சொல்லுவேன்னு சொன்னார். நீ வேணா அவர்கிட்ட போய் என்னன்னு செய்யல. உனக்கு எப்படிப்பா தெரியும் அர்ஜுன்? அதெல்லாம் வேணாம்ப்பா, உன் குழந்தைய பார்த்துக்கப்பா. காப்பி தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி போட்டு வள்ளிக்கிட்ட கொடுத்து விடுங்க. 20 பவுன் தான் போடுவாங்களாம். என்னமோ எங்கள் அப்பா கிட்ட 100 பவுன் தான் பையன் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன இங்கே 20க்கே முக்குது? உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமா இல்லையா? இந்த பையனை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நல்லா யோசிச்சு சொல்லு. சொல்லுமா வள்ளி, என்னன்னு சொல்லு. அட சொல்லுமான்ற. இந்த பாரு, நான் சொல்ற பத்தி நீ வர வர கேட்கவே மாட்டேங்கிற. நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ண போறியா இல்லையா? இங்க பாருப்பா, நான் 10,000 முறை சொல்லிட்டேன் உனக்கு, என் மாமாவை தவிர வேற எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஒருத்தனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன வேணா உனக்கு மாமா முக்கியமா போயிட்டனா? இப்போ நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ண போறியா இல்லையா? இங்க பாருப்பா, உனக்கு என் மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. நான் காலம் ஃபுல்லா இப்படியே இருந்துடுறேன். அதை விட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணு அவளை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நான் சாவடிக்காத. எதுக்கு பொண்ணு வீட்டுல வச்சுட்டு ஊர்ல போறவங்க பூரா இங்க காரி காரி துப்புதுக்கா? பா, உனக்கு இப்ப என்னப்பா பிரச்சனை? ஜாதி தானே? ஏப்பா இந்த காலத்துல ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் மாறப்பா. ஏய், என்ன நீ பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த குடும்பத்தாலதான் ஊரு ஜாதி சனத்தை எல்லாம் விட்டு தனிமரமா இங்க வந்து நின்றுட்டு இருக்க. திருப்பி நீ அந்த குடும்பத்துக்கு தான் போவேன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? பா, நான் மாமா தவிர வேற எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. இப்பவே சொல்லிட்டேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருப்ப, அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? ஊர்ல சந்திரசேகர் மாமாட்ட நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் தெரியுமா? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்னும் தூக்கிட்டு வாயா, கட்டாய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஊர்ல எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். என்ன மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? டே முருகா, வள்ளி வரடா. என்னம்மா பண்ணுறது? நம்ம முதல்ல என்ன பேசி வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி பேசிடலாம். சரி. டே முருகா, வந்துட்டா பயமா இருக்குடா. மாமா இரு பா, 4 கேம் பேக் போட்டு வந்துடுறேன். தேவா வருவான். 11 மணிக்கு வண்டி வந்து 20 கேனை இறக்கி வைக்க சொல்லு, சரியா? சரிடா, நான் பார்த்துக்கிறேன். மாமா அது 20 கேனை எங்கே போடணுமோ போட்டு காசு கரெக்டாக வாங்கிட்டு வர சொல்லு, சரியா? சரிடா, நான் சொல்லிடுறேன். மாமா என்ன இந்த வேலை விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன மாமா, ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வரேன், நீ பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன முக்கியமான விஷயம்? எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை மாமா. உங்க வீட்டில் பிரச்சனை, உங்க அப்பா இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு. என்னத்த மாமா ஏதோ 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அவன் கரெக்டாக தானே நான் சொல்கிறான். எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு. என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, வேலை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு எந்த பிரச்சனை உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. என் பிரச்சனை யாருமே கேட்க மாட்டீங்களா? சரி, என்ன பிரச்சனை? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு அத்தை. ஒருத்தனை காமிச்சுன்னா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அதே எங்ககிட்ட வந்து சொல்கிற? என்னத்த இப்படி பேசுறீங்க? மனசுல ஒருத்தரை நினைச்சு எவனையும் எப்படி அத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன் மனசில் யார் இருக்காங்களோ உங்கள் அப்பாட்ட சொல்லி அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. என் மனசுல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அத்தை? அது எப்படிம்மா எனக்கு தெரியும்? ஏன் மாமா, உனக்கு தெரியாதா? தெரியாது. ஓ, உங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல? இப்ப சொல்றேன் என் மனசுல யார் இருக்கான்னு. என் மனசுல என் மாமா மட்டும்தான் இருக்காரு. கல்யாணம்னு ஒன்று பண்ணா என் மாமா மட்டும்தான் பண்ணுவேன். இங்க பாரு, நீ பேசுறதே சரியில்லை. நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லிடுவேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீ என் மாமா பொண்ணு, அதனால தான் உங்ககிட்ட பேசினேன். மற்றபடி இந்த மாதிரி என்னால் என் மனசில் என்னைக்குமே கிடையாது. என் தள்ள அடிச்சு சத்தியம் பண்ணு, நீ என்ன லவ் பண்ணல? என்னம்மா ஒலி, நானும் பார்க்குறேன். வந்ததுலேருந்து உன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறேன். எனக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டமே இல்லை. அதுவும் என் அண்ணன் பண்ண உன்னை கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லைம்மா. இப்படி ஒரு எண்ணத்தில் தான் என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டேன். வள்ளி, போதும் போதும்.
என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு நான் உடைஞ்சதே கிடையாது. எங்க அம்மா செத்தப்ப நான் இவ்வளோ உடையல. ஆனா இப்ப சொல்றேன், இன்னைக்கு நான் மொத்தமா உடைஞ்சிட்டேன். உங்களெல்லாம் என் குடும்பத்துல ஒருத்தவங்களா நினைச்சேன். ஆனா உங்க குடும்பத்துல ஒருத்தையா நீங்க என்ன நினைக்கல. அப்பவே சொன்னாங்க, என் லைஃப்ல யாருமே நிரந்தரம் இல்லைன்னு. அப்ப நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன். உங்களை சொல்லி எந்த தப்பும் இல்லை. நான் தான் அன்லக்கி. இப்ப என்னத்த உங்க பையனுக்கு வேறொரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதானே? பண்ணி கொடுங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே இந்த வழியை நீங்க பார்க்கவே முடியாது. நான் வரேன், போறேன். வள்ளி வள்ளி என்ன உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்களே. இதுக்கு தான் அப்பா பேச்சை கேட்கணும். நாளைக்கே ஊருக்கு போகிறோம். ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மரியாதையாக ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வை. இப்போ மாதிரி அப்பன் பேச்சை கேட்டு உருப்படுறதுக்கு உண்டான வழியை பாரு. என்னங்க, நீங்களும் குங்குமம் எடுத்து வைங்க. ஏன் நீயே வச்சுக்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜை, குங்குமம் எடுத்து வைங்க. என்று சொல்ற. ஏங்க, உங்களுக்கு ஒரு குங்குமம் கூட சரி வைக்க தெரியாதா? ஏய், தெரியாம கூட்டிடுச்சு. என்ன அப்போ? சரி, இப்போ எங்க போறீங்க நீங்க? சைட்ல வேலை இருக்கு, கிளம்புறேன். நீங்க எங்கேயும் போத்தாவல்ல, வீட்லயே இருங்க. ஏய், வேலை இருக்குன்னு சொல்றேன், புரியலையா? என்னங்க, எனக்கு சரியா பாடல, வீட்லயே இருங்கன்னு சொன்னேன். வேலை இருக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. குங்குமம் வேற தவறுச்சு. இவர் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ற இவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. என்ன ஆக போதோ கடவுளே. பா முருகா, எப்போ வந்து கேன் போடுற? மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் உள்ள வந்து போடு.
சந்தோஷமாக இருக்கிற போல. வேற வேணும் உனக்கு? என்ன வேணுமா? இது ஒரு முருகன் பெருசா கடவுள் முருகன் நினைப்பு கேட்டால் குத்துருவார். குச்சி இருக்க உன் மரியாதையா போ. ஏய் ஃபுல்லு வாய் ஒயின் ஷாப்பில் உட்காந்து குச்சிட்டு வருது. எனக்கு தெரியாதா குச்சிக்கிறேன்னு? இவர் சொல்லி தான் குச்சிக்கிறேன்னு தெரியுமா? முருகா எவ்வளோ வள்ளி என்ன வாங்க குடும்பத்தோட போய் பொண்ணு கேட்குறா, அசிங்கப்படுத்தி அனுப்புறா. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நல்லாவே தெரியும். நீ தான் பதில் சொல்லணும். உன்னால தான் என் வள்ளி அப்படி பேசுகிறா. ஏய் செம்ம கோவத்தில் இருக்கிறேன், உனக்கு மரியாதை போயிடு. ஏய் கையேறுது. கையேறிடா. ஊர் விட்டு ஒரு பழைய வந்த நாயினு ஏன் முன்னாடி கை நீட்டி பேசுகிற? இங்கே பாரு, உன்னால தான் என் வள்ளி என்னை இப்படி வேணான்னு சொல்லிட்டா. இதுக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணும். ஒழுங்கு மரியாதையாக போயிடு, செம்ம கோவத்தில் இருக்க. ஏய், இது வரைக்கும் என் லைஃப்பில் என்னை யாருமே பிரச்சனை பண்ணதில்லடா. 4 தனிக்கான் போடுறவன் என் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிட்டேன். பதில் சொல்கிறா. பதில் சொல்றா. சட்டையிலேருந்து கையேறான்னு. பதில் சொல்லிட்டு போடா. சட்டையிலேருந்து கையேறான்னு. பதில் சொல்றா. போடா. ஏய் போடா. இங்கே பாருங்க, உங்கள் தம்பி தான் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணா. அதுக்கு தான் அவனை அடித்தா, நடுவில் நீங்கள் வந்துட்டீங்க. என் மேலே அந்த தப்பு கிடையாது. இங்கே பாரு முருகா, இந்த ஊரில் என் மேலே கை வச்சுட்டு எவனும் உயிரோடு போனதில்லை. ஒரு சும்மா இருக்கானா தப்பு எங்கள் மேலே இருக்கு. இல்லை நீ நடக்கிறதே வேற. இந்த மிரட்டினா பயப்படுறோம் நான் கிடையாது. அதை உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி வைங்க. ஏய் என்ன பண்ணுவா? என்னடா பண்ணுவா? டேய் போடா. என்ன இங்கே பாரு முருகா, நானும் இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு பார்க்குறேன். ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட பிரச்சனை பண்ண நடக்கிறதே வேற. அதே தான் நானும் சொல்கிறேன். உங்கள் தம்பி என் குடும்பத்திட்ட பிரச்சனை வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்கள். நானும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏய் மேலே கை வச்சல, இதே ஊரில் தானே இருப்ப. நீ எப்படி நிம்மதியாக வாழ்ந்துற நான் பார்க்குறேன்டா. ஹேய், உங்களால் முடிஞ்சதை பார்த்துறேன். பட கரும பிடிச்சவா, என்ன கருமத்தை குடிச்சு தொலைத்தான்னு தெரியல. சி ஆறுது. என்னங்க, நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், குங்குமத்தை வரைச்சு நீங்க எங்கேயும் போவாதீங்கன்னு. நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டவங்க கிட்ட போய் ரோட்ல அடி வாங்கணும் உங்களுக்கு அவசியம் இருந்திருக்காதுல்ல. ஆமாம், அடிச்சான். யாரு? அந்த முருக அண்ணன். என் புருஷன் எவ்வளவு கௌரவமானவர். அவர் ரோட்ல போனாலே எல்லாரும் ஏஞ்சி நின்று கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படிப்பட்டவர் அசிங்கப்படுத்திருக்க எனக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆமா, அடிச்சா. யாரு? அந்த முருக அண்ணன செவிலிய போலார். உன் கௌரவமே போச்சுலண்ணா. டேய் வாய மூடுறா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். உங்க கௌரவம் போல ஜெய கௌரவம் தான் போச்சு. இவனுக்காக போய் வக்கலத்து வாங்க போனீங்கல்ல, அதுக்கு தான் நீங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய் எல்லாம் உன்னலதான்டா. ஏய் வாய மூடு. 2 பேரும் ஒரு வழி தான் அடிச்சான். 2 பேரும் மாத்தி மாத்தி சொன்ன கோவப்படுத்துறீங்களா? இங்க பாரு, இந்த ஊர்ல என் மேல கை வச்சு எவனும் வாழ முடியாது. அது தெரியாம தான் அடிச்சான். எல்லாம் யாரால? இந்த நாயால தான். இந்த பிரச்சனை யார்கிட்ட விட்டுங்க, எனக்கு என்ன பண்ணணும். 2 பேரும் வாய மூடுங்க முதல்ல. என்னங்க என்னங்க அண்ணா நீ ஊரு, நான் பாத்துக்கிறேன். என்ன கருமத்தடா குடிச்ச? அதுவா, அது சூப்பரா இருக்கும். நீங்க என்ன சொல்லுங்க, நான் வந்து. ஏய் என்ன பார்த்தா உனக்கு குடிக்கிற மாதிரி இருக்கா? குடிக்கிற மாதிரி இல்ல, குடிக்கிறது காய்ச்சற மாதிரி இல்லை. மொபடா அவ்வளோதான் பார்த்துக்கோ. இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை. எங்க அண்ணனை அடிச்சோட கைய வெட்டல என் பேர்
என் பேரே இல்லை. முதல்ல நீ ஸ்டடியா நில்லு, அப்புறம் போய் கிழிப்ப.